என் தேவனை பறைசாற்றுவேன், என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே போற்றுவேன். என் தேவனை பறைசாற்றுவேன், என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அழைந்து நாடுதே அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அழைந்து ஆட நாடுதே அது தேடுதே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையும் எதிர்நோக்கும் நம்மிடம் நிலையாக இருக்கிறது. இந்த நிலையான எதிர்நோக்கிலே உலகின் போக்கின்படி வாழாமல் உண்மையின் வாழ்வை வாழ வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கிறது. நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை, நம்மை சுற்றியுள்ள படைப்புகளை நாம் எப்படியாக அன்பு செய்ய வேண்டும், எந்த மனநிலையிலே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. போலி முகங்கள், போலி பேச்சுகள், போலி வாழ்வு என்று ஒருபுறம் இருந்தாலும் உண்மையான வாழ்வு நம்மிடம் தழைக்கின்ற போது நமக்கு நிறைவான ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்ற சிந்தனையிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்தில் போற்றவும்
உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-12 மற்றும் 17-18 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலேஸ்தர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளனாக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்து கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரட்டிஸ் பேராறு வரை உள்ள நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபினரே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனியை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென்று அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, காலத்தின் ஓட்டத்தில் வாழ்வின் வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன.
வாழ்வின் வடிவங்கள் மனிதனுக்கு மனிதன், சமூகத்துக்கு சமூகம், நாட்டுக்கு நாடு, நம்பிக்கைக்கு நம்பிக்கை என மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகளிலே ஒரு மனிதன் கொண்டிருக்கிற நம்பிக்கை அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறது, மற்றொன்று மீது அவன் கொண்டிருக்கிற நம்பிக்கை அவனுக்கு அழிவை கொடுக்கின்றது. அந்த நிலையிலே பார்க்கின்ற போது வாழ்வை கொடுக்கின்ற நம்பிக்கையை பற்றி நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, உலகின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, செல்வத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, அதிகாரத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, படிப்பின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என மனிதன் தன்னுடைய வாழ்வுக்கு ஏற்றவாறு தனது நம்பிக்கையை மாற்றிக்கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்வு நிலையில் எப்படிப்பட்ட தெய்வத்தை, கடவுளை நாம் கண்டடைய போகிறோம்? கடவுள் இங்கே எங்கே இருக்கிறார்? ஏன் இவர் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிந்திக்கிறது தான் இன்றைய முதல் வாசகமாக நான் பார்க்கிறேன். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 15வது அதிகாரம் 1 தொடங்கி 12 மற்றும் 17, 18 நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான ஒரு ட்ராமா போல இந்த வாசகம் இருக்கும். இந்த பகுதி டயலாக், கடவுளுக்கு யாவே இறைவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கின்ற அந்த டயலாக். திருவிளையாடல் படத்தில் அந்த கருமி போய் அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக அவன் எப்படி அங்கே மனம் தள்ளாடி அந்த புலவர் பாட எழுதணுமே அப்படின்னு சொல்லி புலம்புறானோ, அதே போல் இங்கே ஆபிரகாம் ஒரு புலம்பலை வைப்பதாக நான் பார்க்குறேன். ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் இன்றைக்கு இருக்கிற மெசபடோமிய பகுதியில், வளமையான ஒரு பகுதியில் தன்னுடைய செல்வத்தோடு, உறவுகளோடு, ஆடு மாடுகளோடு, பணியாட்களோடு செல்வந்தனாக வாழ்ந்த மனிதன். அவனுக்கு பணியாட்கள் பல ஆயிரம் பேர் இருந்தார்கள், ஆடு மாடுகள் பல லட்சம் இருந்தன. அப்படி செல்வத்தோடு வாழ்ந்த மனிதன் கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே எல்லாம் வாழாமல் தனக்கென ஒரு பிரின்சிபல் வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதுதான் விவிலியம் அவரை பற்றி சொல்லுகிறது. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த, செல்வத்தோடு நலத்தோடு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். அழைக்கின்ற போது ஆபிரகாமுக்குள்ள ஏதோ ஒரு வாண்ட் இருக்குது. அவனுக்கு தேவைப்படுகிற ஒன்று, ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த உள்ளத்தினுடைய ஏக்கத்தை கடவுள் பார்க்கிறார். அந்த ஏக்கம் என்ன அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு சந்ததியினர் தேவைப்படுகின்றனர், அவனுக்குன்னு ஒரு தலைமுறையினர் தேவைப்படுகின்றனர். இந்த சந்ததியினரை எப்படி தேர்ந்து கொள்வது, இந்த தலைமுறையினரை எப்படி அவனுக்கென பெற்றுக்கொள்வது என்பதிலே சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலில் தான் கடவுள் அவனை அழைக்கிறார். அவனை அழைக்கின்ற கடவுள் அவனுக்கு உறுதிப்பாட்டை கொடுப்பதாகத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. இந்த முதல் வாசகத்தில் ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த உடன்படிக்கை தான் மையமாக இருந்தாலும், அதற்கு முன்பாக இருக்கிற புலம்பல் இருக்குதே, அது வேறுமாறாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் புலம்புவோம். நமக்கு நோய் வருகிற போது, நமக்கு பணம் பற்றாக்குறை வருகிற போது, உறவுகளில் பகைமை வருகிற போது எல்லாம் கடவுளை போய் நொந்துக்குவோம், புலம்புவோம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு. அதே போல் தான் ஆபிரகாமும் இங்கே புலம்புவதை பார்க்குறோம். நீங்கள் தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை அழைப்பது, அவனுடைய நாட்டிலிருந்து ஊர் என்ற ஊரிலிருந்து அவன் வெளியேறுவது, கடவுள் கொடுக்கின்ற அந்த நாட்டிற்கு அவன் பயணம் செய்வது, எப்படியாக நம்ம வாசித்து கொண்டிருக்கிற போது இந்த 15வது அதிகாரத்தில் உங்களை போல என்ன போல நமக்கு இயலாமையில் கடவுளை நோக்கி நம்ம சொல்கிறோம்ல, என்ன கடவுளை என்னை கைவிட்டுட்டீங்க, நீங்கள் என்ன எனக்கு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு பல நேரத்தில் கடவுளை பேசுவோம். பிள்ளைகள் பெற்றோர்களோடு கூட பேசியிருப்போம். பேசுகிற போது நீ என்ன எனக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்க, என்ன எனக்கு தருவீங்க அப்படின்ற எதிர்நோக்கோடு நாம் வாழ்கிற மக்கள் தான். அரசியல் கூட நம்ம பார்க்கிற போது, அரசு அமைப்பது முன்னாடி தேர்தலில் அவருடைய வாக்குறுதியை பார்ப்போம். இந்த நாட்டுக்கு இந்த கட்சியானது ஆட்சி அமைக்கிற போது என்ன செய்யும் அப்படின்ற, என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நம்ம அந்த தேர்தலை கூட சந்திக்கிற நிலை. அதே போல தான் இங்கே ஆபிரகாம் யாவே இறைவனை பார்க்கிறார்.
ஆபிரகாமை நம்பிக்கையோடு அழைத்திருக்கிறார் யாவே இறைவன், நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே ஆபிரகாம் வந்திருக்கிறார். வந்து ஒன்றும் நடக்கலையே. ஆபிரகாமுக்கு காலம் செல்ல செல்ல பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்முடைய சொத்தை, நம்முடைய செல்வத்தை, நம்முடைய பாரம்பரியத்தை நான் இல்லாமல் வேற ஒருத்தன், என் பிள்ளை இல்லாமல் வேற ஒருத்தன் அனுபவிக்க போகிறானே, எனக்குன்னு ஒரு தலைமுறை இல்லையே, என்னுடைய பணிப்பெண்ணுடைய மகன் அனுபவிக்க போகிறான், என்னுடைய பங்காளியுடைய பிள்ளைகள் அனுபவிக்க போகிறாங்க, எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறது தான் அங்கே சொல்லுவது. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஆபிரகாம் முன்வைக்கிறார். நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. நம்ம வீட்டில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு கடைகளுக்கு வந்துவிட்டு பெற்றோர்கள் வீடுகளுக்கு செல்லுகிற போது பிள்ளைகள் பையை பார்ப்பாங்க. அந்த பெற்றோர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த பைகளில் ஏதாவது பண்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் எனக்கு என்ன கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பது போல் இங்கே ஆபிரகாம் அந்த கடவுளை யாவே இறைவனை பார்த்து கேட்குறா, நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவருக்கு பயம். கடவுள் ஒருவேளை தன் முன்மொழிந்த அந்த வாக்குறுதியில் நிலை தடுமாறி விடுவாரோ, அந்த வாக்குறுதி நிலைநிறுத்தாமல் போய்விடுமோ, நடக்காமலே போயிடுமோன்னு ஒரு பயம் அவரிடம் இருக்கிறது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் கேட்குறான் ஆபிரகாம் யாவே இறைவனை பார்த்து, எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் நேராக பதில் சொல்லலை. உன்னுடைய பங்காளிகளுடைய தலைமுறையினுடைய சொத்தை ஆளப்போகுதுன்னு சொல்லலை, உன்னுடைய பணிப்பெண்ணுடைய தலைமுறையினுடைய சொத்தை ஆளப்போகுதுன்னு சொல்லலை. மாறாக என்ன சொல்கிறாரு, நம்பிக்கை இழந்து கிடந்த அந்த கேள்வியை கேட்ட ஆபிரகாமுக்கு உன்னுடைய தலைமுறையினர் தான் ஆளப் போகிறாங்க, அதற்கு அடையாளமாகத்தான் உன்னோடு நான் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு அருமையான உடன்படிக்கை உறுதிப்பாட்டை கடவுள் கொடுக்கிறார். அதே கடவுள் தான் இந்த திருப்பலியில் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் அந்த உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். எப்படியான உறுதிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நற்செய்தி வாசகத்தில் போலி இறைவாக்கினர்களை பற்றி பேசுகிறார். போலியாக நான் உங்களுக்கு வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பது போல நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் இங்கு கடவுள் சொல்லவில்லை. மாறாக என் உயிரையும் கூட கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்ததை தான் நாம் திருப்பலியாக இந்த அருட்சாதன கொண்டாட்டமாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுகிற போது ஒன்றே ஒன்று நிலைநிறுத்தப்படுகிறது, மனிதரின் வாழ்வில் கடவுள் இருக்கிறார். கடவுள் எந்த அளவுக்கு இருக்கிறார் என்றால் தனது உயிரை கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படியாக ஆபிரகாமுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்ட உடனே கடவுள் சொன்னார், உனது பங்காளி, உன்னுடைய பணிப்பெண்ணுடைய பிள்ளைகள் உன்னுடைய செல்வத்தை ஆட்சியாளராக உனக்கு சந்ததியினராக வரமாட்டார்கள், நான் முன்மொழிகின்ற குழந்தை உனக்கு வருவான் என்று அவரை தேற்றினாரோ, அதுபோல தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தேற்றுதலை, நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் வாழுகிற போது இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்ற தொடர் ஓட்டத்தில் நாம் பயணம் செய்வோம். இறைவன் நம்மோடு இருப்பார். ஆமேன். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயராக்கப்பட்டு
உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கையை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்த கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் குணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக கூட்டி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தான் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னைத்தரசல், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழ்ச்சியும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை இணையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் திருப்பலியின் பயனை எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சோசை மாமுனி துதி வளர் உமது நற்பதம் வந்தோம் துணை செய்த எம்மை ஆளும் தாதையரே. மதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சோசை மாமுனி துதி வளர் உமது நற்பதம் வந்தோம் துணை செய்த எம்மை ஆளும் தாதையரே. வானுலகிழந்ததாள் கர்வமுற்ற வன்மன கோழியின் வளையறுக்க தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சோசை உன் தஞ்சம் வந்தோம். மதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சோசை மாமுனி துதி வளர் உமது நற்பதம் வந்தோம் துணை செய்த எமை ஆளும் தாதையரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.